சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் விஜயா வந்து மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, அவள் பேர் இனிமேல் உன் வாயில் வரவே கூடாதுடா, அவளுக்கு வந்து நீ என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அப்போ சொல்லுவாங்க, அம்மா வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்ருதியுமே அதை தான் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் முத்து மீனா 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சிந்தாமணிக்கு ரோஹிணிக்கு இதில் ஏதாவது இருக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா மீனா வந்து நம்ம கூடி சீக்கிரம் கடன் அடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகலாம் முழிச்சு இருந்து பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கை கால்லாம் அமுக்கி விட்டுட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து அவங்க கூட பூ கட்டுற அக்காலெல்லாம் கூட்டிகிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீ இவங்கள வந்து வட்டி எல்லாமே கொடுத்து அதிக வட்டிக்கு வாங்கிட்டு முதல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க பத்திரத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிற, நீ இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் எழுதி சைன் போட்டு வச்சுருக்கோம், அதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருவோன்னு சொல்லி சொன்ன உடனே பயந்து போய் அந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்றாங்க. இனிமேல் இவங்ககிட்ட வாழாட்டின நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இருக்குடி உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் இருக்கார்ல, அவர் வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பார், கூட ஸ்டாஃப்மே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ரோஹிணி வந்துடுவாங்க. ரோஹிணி வந்ததுக்கப்புறமா, நீ நடந்த விஷயத்த ஆன்ட்டிக்கிட்ட சொன்னியா, நான் வெளியே வந்ததுக்கு காரணம் ரோஹிணின்னு தான் சொன்னியா, என் மேலே கோவம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவம் குறையவே இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது, அவங்க எக்காரணம் கொண்டு நீ வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்து கோவம் வந்துடுது. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.